Hi friends, welcome to CBC class 11th Applied Maths ML over text solution chapter 8 exercise number 8.2 first sum. Okay, இந்த exercise நல்லா இருக்கும், blood relation exercise சூப்பரா இருக்கும். ஓகேங்களா, இந்த exercise introduction வீடியோ போட்டுருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம், அப்போ தான் கொஞ்சம் புரியும். ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம் பரவாயில்ல, நாங்கள் சொல்லி தரேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. மேல்னா வந்து பாக்ஸ் டினோட் பண்ணுங்கள், ஃபீமேல்னால் வந்து சர்க்கிள் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு டவுட்ஸ் வராது. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நடுவில் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இவரோட பையனா கீழே ஆரோ மார்க், இவரோட பொண்ணு இந்த மாதிரி பையனா கீழே ஆரோ மார்க் போட்டுங்க. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, இதுதான் பேசிக் இன்ட்ரோ. சரி, இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். சொல்யூஷன். ஏஸ் மதர், ஏன்னு ஒருத்தர் இருக்கிறான்னா யாருன்னு அவனை ஆனா பெண்ணான்னு தெரில, அவனோட மதர், அப்போனா மேலே, மதர்னால் அம்மா, ஸோ லேடி, மதர்னால் அம்மான்னு எனக்கு தெரியாதா? சரி, ஓகேப்பா, மதர்னால் ஃபீமேல், சர்க்கிள் போட்டேன். ஏஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப், இங்கே வந்து மதர் தானே, மதர்னா லேடி தானே, ஓகே, லேடி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் பீஸ் ஃபாதர். இவங்க வந்து பீன்னு ஒருத்தன் இருக்கிறானா, ஓகேவா, அவனோட ஃபாதருக்கு ஒன்லி டாட்டர், ஒரே பொண்ணா. அப்போது இங்கே பாருங்களேன், பியோட ஃபாதருக்கு ஒரே டாட்டர்னா அது பி தானே, அப்போ பி தானே இங்கே வரணும். இங்கே பாருங்கள் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து இருக்கேன், நான் வேணாம், இப்போது இங்கே வந்து ஒருத்தர் இருக்கிறான். ஓகே, ராம்னு வச்சுக்கலாம், ராம், ஒரு லேடி வச்சுக்கலாம். ஓகே, லேடி, ஏதாவது ஒரு லேடி பேர் சொல்லலாமா? டக்குன்னு பேரே வரலையே, ஐயோ, அன்சிகா, ஏதோ ஒரு பேர்ப்பா, டக்குன்னு அந்தப்பா வந்துச்சு. இப்போ இவங்க வந்து ஒன்லி டாட்டர் ஆஃப், இவங்க அப்பா பேர்லாம் தெரில, ஸோ மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து எக்ஸோட ஒரே டாட்டர்னா இங்கே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு தான். ஓகே, அந்த மாதிரி ஏஸ் மதர், ஏவோட மதர், ஏ வந்து ஒரு பையனோ பொண்ணோ, அவனோட அம்மா வந்து பியோட, ஏஸ் மதர் இஸ் த மதர், இவங்க வந்து ஒன்லி டாட்டர் ஆஃப் பீஸ் ஃபாதர், பீன்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களோட ஃபாதருக்கு ஒரே பொண்ணா. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, ஏஸ் மதர், ஏவோட மதர் தான் வந்து இந்த பிஏ, கரெக்டு தானே? லாஜிக் புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பியோட ஃபாதருக்கு ஒரே பொண்ணு. இப்போ இவங்களோட ஜென்ரேஷன், இவங்களோட பையன் பொண்ணா இவங்க பி மட்டும்தான். ஓகேவா, பி மட்டும்தான். அப்போது இவங்களோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணுன்னா அப்போ அந்த பி இங்கே தானே வரணும், கரெக்டாக? ஸோ அப்போது ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஏ? பி யார் ஏக்கு? பி இஸ் மதர் ஆஃப் ஏ, ஓகேங்களா? புரிஞ்சது லாஜிக்கு? இப்போ ஏவோட அம்மா யாரோ இருக்காங்க, அவங்க வந்து ஏஸ் மதர் இஸ் த, இவங்க வந்து பீஸ் ஃபாதர், பீனி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களாம். ஓகே, பீனி யாரோ ஒருத்தவங்க, அவங்களோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணா. இப்போ இந்த பையனோட அம்மா வந்து இவனோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணாக யார் இருக்க முடியும்? அது அவனாக தானே இருக்க முடியும். ஒரே பொண்ணு தான்ப்பா, அப்போ பியாக தானே இருக்க முடியும், ஒரே டாட்டர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு பி? ஏக்கு யார்? பி இஸ் த மதர் ஆஃப் ஏ. புரிஞ்சது லாஜிக்கு? திரும்ப ஒரு ரீட் பண்ணி பாருங்கள், புரியலனா 2-3 வாட்டி படிச்சு பாருங்கள், புரிஞ்சிடும். அவ்வளோதான், சம் முடிஞ்சது. ஓகே, சம் எவ்வளோ ஈஸியாக பற்றி நெக்ஸ்ட் பாய்.